வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குவாலிட்டி கண்ட்ரோலில் இன்கேஸ் எனி ஃபெயிலியர், அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயில் ஆகிடுக்கு அப்படின்னா அதை வந்து குவாலிட்டி அலர்ட் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டெஸ்ட்டுன்ற ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரா மெட்டீரியல் ஒன்று வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெசிப்டில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபெயிலுன்னு கொடுத்து அலர்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா பர்ச்சேஸ் மாடியூல்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் பர்ச்சேஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வெண்டர் போட்டுட்டு ஸோ இங்கே வந்து நான் ரா மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன் ஒன்று. ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இங்கே ரெசிப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெசிப்ட் எடுத்துக்கிறேன். ரெசிப்ட் எடுத்ததில் இங்கே நான் வேலிடேட் கொடுக்குறேன். இங்கே வேலிடேட் கொடுத்ததில் வந்து இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து மெட்டீரியல் இது வந்து மெட்டீரியல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து ஃபெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஃபெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபெயில் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி செக் வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இங்கே குவாலிட்டி அலர்ட் பட்டன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், குவாலிட்டி அலர்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இங்கே வந்து அந்த மெட்டீரியலோட நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், டைட்டில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன மெட்டீரியல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு ஃபெயிலுன்ற மாதிரியே அந்த ஹெட்டிங்கை நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் எந்த லாட்டு நம்ம வந்து இருக்குது அப்படின்னா லாட் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒர்க் சென்டர். இப்போ அந்த ஒர்க் சென்டரை வந்து ஐ மீன் சில ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக அசம்பிளிக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒர்க் சென்டருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிக்கிங், எந்த இதுலேருந்து பிக் பண்ணுறோம், இன்னும் வந்து எது அப்படின்னு அதிலே ஆல்ரெடி டிஃபால்ட்டே வந்துடும். ஸோ அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பிக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து குவாலிட்டி டீம்ஸ், மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டீமுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறோம். ஸோ நான் என்ன பண்ண மெயின் குவாலிட்டி டீம் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அலர்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கொடுத்துருக்கேன். டேக் ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பீரியாரிட்டி வந்து நம்ம ஹைக் கொடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மெட்டீரியல் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷனை நம்ம செட் பண்ணோம்னா இங்கே நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ் என்ன, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்செல்லனியஸ். ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ நான் குவாலிட்டி மாடியூலுக்குள்ளே போகிறேன். குவாலிட்டி மாடியூலில் குவாலிட்டி அலர்ட்ஸ் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருந்தேன், அதனால் அது காட்டுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் இருக்குங்களா. ஸோ உள்ளே போனோன்னா அதோட ஆக்ஷன் பிளான்ஸில் என்னென்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கன்ஃபார்ம்டுன்ற மாதிரி கொடுத்துட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. நம்ம அதில் வந்து நம்ம இது ஆக்ஷன் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்ஷன் ப்ராசஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து ட்ராப் டவுனும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா சால்வ்டுன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ப்ராசஸ்டு சால்வ்டு, நான் சால்வ்டு கொடுத்துப்பேன். ஸோ இங்கே வந்து சால்வ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ்ஸு. இதுக்கான ஆக்டிவிட்டி செட் பண்ணுறது நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து இதோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, எப்பப்போ ஸ்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்ற ப்ராசஸும் நம்மளால பார்த்துக்க முடியும். இப்படி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபெயில் ஆகிடுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து குவாலிட்டி அலர்ட் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் ஓடல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.